அம்மாவுக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லைங்க. பேக் பெயின் ஆகுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் காட்டி பார்த்தோம். பெருசாக எந்தமே டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை. சரி நாட்டு மருந்து சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு அதையும் சாப்பிட்டு பார்த்தோம். எதுவுமே கேட்கல. ஒரு 6 மாதமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. சரி அதுக்கு வேறு வழியே இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணுங்கிற மாதிரி முடிவாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் லீவ் டைமில் பண்ண சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. தங்கச்சி ஒரு ஆள் தான் இருக்கா, அப்புறம் பாட்டி இருக்காங்க, சித்திலாம் இருக்காங்க. இந்த நம்ம போய் பார்க்குற மாதிரி வராதுங்கிற மாதிரி தோணுச்சுனால லீவ் டைமில் பண்ண சொல்லியிருந்தேன். அதான் இப்போ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் இங்கே வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படி அட்மிஷன் போட்டுட்டாங்க. ஆப்ரேஷனும் முடிஞ்சிச்சு. இப்போ ஓகேவாக தான் இருக்காங்க. அதாவது நமக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சே ஒரு டே இருக்கும் பாருங்க, அது ரொம்பவே கஷ்டமான டேங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க, பயந்துட்டே இருந்தாங்க. ஓகேம்மா சரியாயிரும், பயப்படாதான்னு சொல்லிட்டு நாங்கள் பயம் இருந்தாலும் அவங்கள ஆறுதல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ ஓகேவாகவே இருக்காங்க. காலையிலத்துக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இடியாப்பத்தை எங்கள் அப்பா லைட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு எடுக்கிறது போகிறதுக்காக வந்திருந்தேன். செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஊட்டி விட்டோம். ஓகேவா சாப்பிட்டாங்க. பட் இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. பாப்பாவை ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா அவங்க அப்பா கூட அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஊருக்கு போயிட்டா. ஹாஸ்பிட்டலுக்குன்னா சரியான வீடியோ போட முடியல, கொஞ்சம் வாய்ஸும் கொடுக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.